நியூ லேர்ன் ஸ்கில் இன் 30 டேஸ்ல நான் உங்களுக்கு செகண்ட் டேல சொல்லி தர போறது இந்த கீபோர்ட்ல என்னென்ன கீஸ் இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுதான். இந்த வீடியோ யாருக்கு சூட் ஆகும்னா, கம்ப்யூட்டர் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும். சோ வந்து இப்போ நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்ன இருக்கு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் இப்போ என்னோட லேப்டாப்ல உங்களுக்கு சொல்ல போறேன். சம் கீஸ் வந்து கீபோர்ட்ஸ்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், லேப்டாப்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ லெட்டர்ஸ் எல்லாமே வந்து சேம் ஃபார்மெட்ல தான் இருக்கும். நம்ம மொபைல்ல வந்து எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி எந்தெந்த லெட்டர் எங்கெங்க இருக்கு அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு வராது. ஏன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் போன் தான் மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாரும் யூஸ் பண்றோம். அதுல என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ, எந்த ஃபார்மெட்ல இருக்கோ அதே ஃபார்மெட்ல தான் இங்கேயும் டெக்ஸ்ட் இருக்கும். இது இல்லாம மத்த என்னென்ன கீஸ் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மவுஸ். இந்த மவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம லெஃப்ட் கீ அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ரைட் கீன்னு சொல்லுவோம். இது லேப்டாப்ன்றதுலாம் இந்த மாதிரி இருக்கு. மவுஸ்ல வந்து அந்த கிளிக் பட்டன் இருக்கும். அந்த பட்டன்ல வந்து ஃபர்ஸ்ட் உங்க ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அது வைக்கிற இடம் வந்து லெஃப்ட் கிளிக், அது பக்கத்துல இருக்கிற இது வந்து ரைட் கிளிக். நடுவுல வந்து ஸ்க்ராலிங் பட்டன் இருக்கும். நீங்க இப்படி மேல கீழே மூவ் பண்ணி பாக்குற மாதிரி ஸ்க்ராலிங் பட்டன் இருக்கும் மவுஸ்ல. இதை வந்து நம்ம ஸ்பேஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதேதான் வந்து நம்மளோட இதுல இருக்கும், நம்ம மொபைல்லயுமே இந்த ஸ்பேஸ் பார் இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ட் கீ, ஏஎல்டின்னு போட்டுக்கலாம், இது ஆல்ட் கீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாருங்க, இது வந்து விண்டோஸ் ஸ்கிரீனோடது. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன் வந்து இந்த மாதிரி ஓபன் ஆகும். இது வந்து கண்ட்ரோல், இது வந்து கண்ட்ரோல். இது வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட், இது ஷிஃப்ட். இது கேப்ஸ் லாக். கேப்ஸ் லாக் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், இதை கிளிக் பண்ணா லைட் எரியுதா, இப்ப நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல வரும். திரும்ப ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைப் பண்ணோம்னா இந்த லெட்டர் எல்லாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல வரும். இது வந்து டேப். நீ பாருங்க, இந்த ஆல்ட், இந்த கண்ட்ரோல், இந்த ஷிஃப்ட், இது மூணுமே இந்த பக்கமும் இருக்கும். பாருங்க, ஆல்ட், கண்ட்ரோல், ஷிஃப்ட் இந்த பக்கமும் வச்சிருப்பாங்க, இந்த பக்கமும் வச்சிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இது வந்து ஆரோஸ் கீ. இதை நம்ம வந்து டவுன் ஆரோ, இது அப் ஆரோ, இது லெஃப்ட் ஆரோ, இது ரைட் ஆரோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்டர் கீ, இது வந்து பேக் ஸ்பேஸ், இது வந்து டெலீட் கீ. சரியா? சோ இது வந்து நம்பர்ஸோடது. இந்த நம்பர்ஸ் வந்து மேலேயே ஒரு சிம்பிள் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, டாலரு, அப்புறம் வந்து அண்ட், ஸ்டார், இந்த பாக்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட பிடிச்சிட்டு நீங்க இந்த கீ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல வந்து அந்த மாதிரி வரும். சோ நான் இப்ப நார்மலா 5ன்னு டைப் பண்ணேன் அப்படின்னா 5ஆம் நம்பர் வரும். இதுவே நான் ஷிஃப்ட பிடிச்சிட்டு அந்த 5 இது பண்ணேன் அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ் வரும். இந்த ஃபங்க்ஷன் கீ பிரஸ் பண்ணிட்டு இந்த இருக்கு இல்லையா, இது மேல இது வந்து F1 போட்டிருக்கா, F8, F9, F10, F4, F5, F6 இந்த கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷனை பிரஸ் பண்ணிட்டு அதை பண்ணணும். அப்படி ஃபங்க்ஷன் பிரஸ் பண்ணாம இந்த இதை பண்ணோம் அப்படின்னா, இப்ப இதுல சிம்பிள் போட்டிருக்க பாருங்க, வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இங்க பாருங்க, இன்க்ரீஸ் ஆகுதா. இதுவே வந்து நம்ம இதை மைனஸ் பண்றேன் அப்படின்னா வால்யூம் வந்து மைனஸ் ஆகும். புரியுதா? தென் அதுக்கு அடுத்து பிரிண்ட் ஸ்கிரீன். நம்ம மொபைல் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுப்போம்ல, அந்த மாதிரி பண்றது வந்து பிரிண்ட் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பர் லாக். நம்பர் லாக் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்ப நான் நம்பர் டைப் பண்ணா ஓபன் ஆகாது. இதுலயே வந்து நம்ம சம் கால்குலேட் பண்றதும் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ், இது மைனஸ் பண்றது, இது மல்டிபிள் பண்றது, இது டிவைட் பண்றது. சோ இங்கேயும் நம்ம சம் கால்குலேட் பண்ணலாம். இது பேஜ் டவுன் இருக்கு இல்லையா, பேஜ் டவுன்ன்றது நம்ம ஒரு பேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போறதுக்கு இந்த பேஜ் டவுன் பண்ணலாம். மேல இருக்க பேஜுக்கு போறதுக்கு பேஜ் அப். எண்டுனா அந்த கர்சர்ல லாஸ்ட் அந்த சென்டென்ஸ், கர்சர் எங்க இருக்கோ அந்த இடத்தோட லாஸ்ட் சென்டென்ஸ்க்கு அது போயிடும். எண்ட கிளிக் பண்ணலாம். ஹோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடும். ஓகே, இந்த கீஸ் வந்து லேப்டாப்ல இங்க இருக்கு, சிஸ்டம்ல வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு கீபோர்டை பத்தி இப்ப எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுக்கு சிஸ்டம் பத்தி சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.